பட்சத்திலையும் நம்மளுக்கு எதுக்கு அந்த பிரம்ம வித்யா ஸ்வரூபிணியா இருக்கிற அம்பாள் கொடுக்கிற ஞானம் நம்மளுக்கு எதுக்கு வருதில்லன்னு கேட்டா, நம்ம எக்கச்சக்கமா பாபத்தை சம்பாதிச்சு வச்சுட்டு இருக்கோம். இப்போ அம்பாள் கிட்ட போனப்போ என்ன வேண்டிக்கணும்னு சொல்லறதுக்கு அவர் சொல்றார், பாபௌகம் துவம்சயித்வா பகுஜனி ரச்சிதம் கிஞ்ச புண்ணியாலி மாராத் சம்பாத்யா ஆஸ்திக்ய புத்திம் ஸ்ருதி குரு வச்சனேஷு ஆதரம் பக்தி தார்டியம். 5 பிரேயரை அவர் சொல்லி கொடுக்கறார் நம்மளுக்கு. முதல் பிரேயர் என்னன்னா, பாபௌகம் துவம்சயித்வா பகுஜனி ரச்சிதம். பாபங்கள் எந்த ஜென்மத்துல நம்ம என்ன பாபங்கள் பண்ணிருக்கோங்கிறது நம்மளுக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா ஜென்மாந்தரத்தோட ஞாபகம் நம்மளுக்கு இல்லை. அதனால நம்ம எந்த ஜென்மால என்ன பாவம் பண்ணியிருக்கோங்கிற அறிவே நம்மளுக்கு வருதில்லை. அதனால முதல்ல நம்மளுக்கு பிரதிபந்தகமா இருக்கிறது இந்த பாபம் தான். பாபத்தோட சம்ஸ்காரம் என்ன? பாபம்ங்கிறது நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும்னா, பாவம் பண்றவன், பாவம் பண்ணத்தினால வர சம்ஸ்காரம், அப்புறம் இந்த சம்ஸ்காரத்தின் அப்புறம் இந்த பாபம்ங்கிற கர்மா பண்ணத்தினால வரக்கூடிய தோஷம், இது 3த்தையும் வச்சுன்னு இங்க சொல்றார். என்ன, ஒரு வாட்டி இந்த பாப்பம் ஒரு 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 உதாரணத்தை எடுத்துப்போம். பொய் சொல்லக்கூடாதுங்கிறது ஒரு தர்மம். அது பண்ணா அது நிஷித்த கர்மம். நிஷித்த கர்மாவை பண்ணா பாவம் வருங்கிறது நியமம். இப்போ பொய் சொல்லாம இருக்கிறது ஒரு நியமம். இப்போ பொய் சொல்லியாச்சுன்னா ஒரு பாவம் வரும். இப்போ ஒரு குழந்தை பொய் சொல்லிட்டான்னா அவன் பாப்பம் பண்றான். பாவம் பண்ணது என்னது? பொய் சொன்னது ஒரு பாப்பம். இப்போ பாபம் பண்ணதுனால என்ன ஆறுதுன்னா இவனுக்கு அது ஒரு சம்ஸ்காரமா மாறுறது. இந்த சம்ஸ்காரம் என்ன பண்ணுறதுன்னா மனசுல நல்ல போய் பதியறது. புண்ணியம் பண்ணாலும் அதே தான், ஆனா பாப்பம் பண்ணாலும் இன்னும் பிரபலமா பதியறது. ஏன்னா ஒரு பொய்யதோ இந்த சந்தர்ப்பத்துல பொய் சொல்லிட்டான், அவனுக்கு அதுலேருந்து தப்பிச்சுட்டான்னா அது இவனோட மனசுக்குள்ள போய் சம்ஸ்காரம் நல்லா பதியறது. என்னன்னு, பொய் சொன்னா நம்ம தப்பிச்சுக்கலாங்கிற ஒரு சம்ஸ்காரம் இவன் மனசுக்குள்ள போய் பதியறது. இது என்ன ஆகுதுன்னா அந்த ஜென்மா முழுக்க இவன் நிறைய எக்கச்சக்கமான பொய் எல்லாத்தையும் சொல்லிட்டு வரான். ஒரு உதாரணம் தான் பொய். இது மாதிரி நீங்க என்னெல்லாம் தப்பு இருக்கோ எல்லாத்தையும் சேர்த்துக்குங்க. இப்போ இந்த ஜென்மத்துல ஒரு ஜென்மா இல்ல, ரொம்ப ஜென்மாக்கள். அதுதான் இங்க சொல்றார், பகு ஜனி ரச்சிதம். ஒரு ஜென்மா இல்ல, எவ்வளவோ கோடி ஜென்மாக்கள்ல பண்ண பொய்யோட சம்ஸ்காரம். அந்த சம்ஸ்காரம் மனசுக்குள்ள எக்கச்சக்கமா பதிஞ்சிருக்கு. பதிஞ்சா அது இப்போ என்ன ஆறுதுன்னா, தப்புன்னு தெரிஞ்சாலும் அது தப்பானாலும் பரவாயில்ல, நம்ம பண்ணலாம்ங்கிற ஒரு புத்தி வருது. ஏன்னா சம்ஸ்காரம் ஆயாச்சு. எப்படி ஒருத்தனுக்கு சாக்கடையிலேயே இருந்த ஒரு பன்னிக்கு அது சாக்கடையில இருக்கிறது துர்கந்தங்கிறதே தெரியாம போயிடுறதோ, அது மாதிரி ஒருத்தன் பாவம் பண்ணி 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 அவன் தப்பு பண்ணறதும் தப்பு தெரிஞ்சாலும் அது பரவாயில்லைங்கிற ஒரு புத்தி வருது. இது ரொம்ப தப்பான ஒரு புத்தி. ஏன்னா இந்த பாவம் பண்ணாத வாழ்க்கை, இப்போ இந்த உதாரணத்துல பொய் சொல்லாத வாழ்க்கை நீங்க ஒரு பொய் சொல்ல சொன்னேன்னா அவ ரொம்ப பயப்படுவா. ஏன்னா அது தப்புன்னு அவளுக்கு தெரியும். தப்பு பண்ணா அதுக்கு தோஷம் வரும். அந்த தோஷம் வந்ததுன்னா நான் அதுக்கு திருப்பி கஷ்டப்படணும். இது மாதிரி எல்லாம் அவ நிறைய யோசிப்பா. ஆனா அது தப்பு பண்ணி பழகினவனுக்கு அது சரி பரவாயில்ல சொல்லிடலாங்கிற ஒரு தோரணை வந்துடும். அது இப்படியே ரொம்ப காலம் வந்து 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 என்ன ஆகுதுன்னா நம்ம அப்படியே பகவான்கிட்ட ரொம்ப தூரமா வரும். அதனால இங்க ஆச்சாரியால் என்ன கேட்கிறாருன்னா, பாபௌகம் துவம்சயித்வா. இந்த பாபமாகிற ஓகம், ஓகம்னா கடல்னு அர்த்தம், ஒரு சமூகம்னு அர்த்தம். பாபமாகிற சமூகம்னா எந்த ஜென்மத்திலேருந்து என்னெல்லாத்தையும் சேர்த்துன்னு வந்திருக்கேனோ, அம்மா நீ அதை வந்து துவம்சம் பண்ணு. பாபௌகம் துவம்சயித்வா பகுஜனை ரச்சிதம் கிஞ்ச புண்ணியாலி மாராத். புண்ணியமும் வரப்படாதுன்னு வேண்டிக்கிறாருங்க. புண்ணியம் எதுக்குன்னா, புண்ணியம்ங்கிறது கூட இன்னொன்னு வருமா, அது என்னன்னா அகங்காரம். என்னன்னா ஒரு ஃபேன், இப்போ ஒரு கோவிலுக்கு ஒரு ஃபேனு கொடுத்தா புண்ணியம்னு வச்சுக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு தெரியற எக்ஸாம்பிளே கொடுக்குறேன், புண்ணியம். ஆனா அது நம்ம கொடுத்து சும்மா இருப்போமா? இருக்க மாட்டோம். என்ன பண்ணுவோம், ஃபேன்ல இருக்கிற 4 பிளேடுக்கும் நம்ம எல்லா ஆத்துக்குள்ள இருக்கிறவ எல்லா மனுஷங்களோட பேரையும் போட்டுதான் ஃபேனு கொடுப்போம். அதனால என்ன ஆகும், அதனால கோவிலுக்கு வரைச்செல்லாம் அந்த ஃபேனை பார்ப்போம். பகவானை பார்க்குறோமோ இல்லையோ அந்த ஃபேனை பார்ப்போம், ஃபேன்ல நம்ம பேரை பார்ப்போம். அது மூலமா ஒரு அகங்காரம் வரும். ஒரு சின்ன வேலை தான். எப்படி வண்டு போய் ஒரு தேனை எடுத்துன்னு வர்றது சின்ன கர்மா தான்.
ஆனா அந்த வண்டு நாளைக்கு அகங்காரப்பட்டு விடுத்துனா அதுல அது எப்படி இருக்கும்? அதனால இங்க சொல்றார் கிஞ்ச புண்ணியாலி மாறாத். எனக்கு அந்த புண்ணியம் பண்ணறதுனால வரக்கூடிய அகங்காரம் இருக்கேம்மா, அதையும் வரவிடாம பண்ணு. பாபௌகன் துவம்சயித்வா பகு ஜனிரச்சிதம் கிஞ்ச புண்ணியாலி மாறாத். ரெண்டாவது இது ஒண்ணு முடிஞ்சிருது. முதல் பிரார்த்தனை என்ன? பாபங்கள் பண்ணாம என்ன தடுக்க, நான் பண்ணின பாபங்களோட சம்ஸ்காரம் எங்கிட்டேந்து போகட்டும், இன்னமே எந்த பாபங்களையும் பண்ணாம இருக்கிற மாதிரி நீ காப்பாத்துங்கிறது முதல்.